வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் பால் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த பச்சை கத்திரிக்காய் நீளமாக கிடைக்கும் இல்லைங்க, அதை வாங்கிக்கோங்க. நல்லா நீளமாக நறுக்கி அதை தண்ணியில் போட்டு வைங்க. அப்புறமா 3 அரைக்காய் நல்லா துருவி வச்சுக்கோங்க. அதை மிக்சியில் போட்டு பால் எடுக்க போகிறோம். தேங்காய் முத்துனதாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த பாலை 3ஆக பிரித்து வச்சுக்கோங்க. வெரி திக் அண்ட் டைல்யூட்டடுன்ற மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் பால் பண்ணோன்னா அடுத்தது வறுத்துக்கலாம். கூட்டுக்கு உளுத்தம்பருப்பு 3 டீஸ்பூன், தனியா 3 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 3 டீஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன், பெருங்காயம், தென் சிகப்பு மிளகாய் ஒரு 15 மிளகாய் எடுத்துருக்கேங்க. இப்போது இந்த பாலை 3ஆக பிரித்து வச்சுருக்கேங்க. இப்போ அதை ஃபஸ்ட்டு கசகசாவை வெறும் வாண்டியில் போட்டு நல்லா வருங்க. அது நல்லா வெடிக்கும். அதை எடுத்து தனியாக வச்சுடுங்க. இப்போ ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு பெருங்காயத்தை போடுங்க. அது பொரிஞ்ச உடனே சிகப்பு மிளகாய், தென் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா எல்லாம் ரெட்டாக ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அதை ஆற வைக்கிறதுக்காக ஒரு தட்டில் போட்டு வச்சுடுங்க. இப்போ நம்ம தண்ணியில் போட்ட கத்திரிக்காயை எடுத்து தண்ணி வடித்து வச்சிடுறோம். ஒரு வாண்டியில் எண்ணெய் போட்டுட்டு கடுகு தாளிச்சிட்டு மஞ்சப்பொடி கருவேப்பிலை போட்டுட்டு இந்த கத்திரிக்காயை எடுத்து அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கங்க. 7 நிமிஷம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்க. இப்போது நம்ம அந்த டைல்யூட்டட் மில்க் இருக்குல்லங்க, அந்த 3rd டைம் எடுத்த மில்கை இதில் போட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த கத்திரிக்காயை நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்கங்க. இந்த கத்திரிக்காய் நான் 3/4 கிலோ கத்திரிக்காய் போட்டேன். அது அப்படியே சுருங்கி போச்சுங்க. ஸோ இப்போ நம்ம அந்த வறுத்ததெல்லாம் அரைச்சிக்க போகிறோம். மிளகாய், பெருங்காயம் போட்டாச்சு. தென் உப்பும் இதிலே போட்டுட்டேங்க. தென் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா, கசகசா எல்லாம் போட்டு அரைச்சி அந்த டைல்யூட்டட் மில்க்கும் கொஞ்சம் சேர்த்தேன். தென் அதுக்கப்புறம் ஒரு திக்கு மில்க் இருக்கும் இல்லைங்க, 2nd டைம் எடுத்தது, அதையும் சேர்த்து இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த கத்திரிக்காய் நல்லா சாஃப்ட் ஆன உடனே இந்த கரைச்சி வச்சதை எடுத்து அந்த கத்திரிக்காயோட சேர்த்து போட்டு கொதிக்க வைங்கங்க. இந்த இடத்துலேருந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா கொதிக்கணுங்க. கொதிக்கும்போது உங்களுக்கு நல்லா கலர் மாறும். இது கொதித்த உடனே நான் எந்த பாத்திரத்தில் கத்திரிக்காய் பால் கூட்டு பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த பாத்திரத்தில் நான் இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க. அப்பப்போ வேணும்னா கொஞ்சம் ப்ளைன் வாட்டர் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதோட வெரி திக்கு கோகோனட் மில்க், தட் ஃபஸ்ட் டைம் எடுத்த கோகோனட் மில்க்கு இதோட சேர்த்துடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் அடுப்பு மேலே வச்சு ஒரு சாஃப்டாக ஒரு கொதி வச்சு எடுத்திங்கன்னா வெரி டேஸ்டி கத்திரிக்காய் பால் கூட்டு இஸ் ரெடிங்க. இந்த லாஸ்ட்டு ஸ்டேஜில் நீங்கள் வெரி சிம்மில் வச்சு மெதுவாக கொதிக்க வச்சு இறக்கிடுங்க. இந்த பால் கூட்டு சாதத்தில் போட்டு பிசைஞ்சிக்கலாம், தோசையோடு வச்சு சாப்பிடலாம், இல்லைன்னா தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு அமிர்தமாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். கிவ் யுவர் ஃபீட்பேக். தேங்க்யூ ஆல்.